மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றி தினந்தோறும் ஒரு அரிய செய்திகளை மரியணை கணப்போர் சேனல் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியெல்லாம் தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் வேணும்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் அதை டைப் பண்ணி MMJ அப்படின்ட்டு தலைப்பு போட்டு கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்தி உங்களுக்கு அனுப்பப்படும். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் மாதாவை குறிக்கின்ற அடையாளங்கள், சின்னங்கள், அதை இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இன்றும் ஒரு சின்னத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சின்னம், அடையாளம் என்னென்னா பெரிவிங்கிள் மலர். இங்கிலீஷில் பெரிவிங்கிள் மலர்னு ஃப்ளவர் அப்படின்றவாங்க. தமிழில் நித்திய கல்யாணி பூ. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இந்த பூவை பார்க்கலாம். நித்திய கல்யாணி பூவை இங்கிலீஷில் அதுக்கு பெரிவிங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த பெரிவிங்கிள் மலர் மாதாவுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது காலங்காலமாக. இந்த பூவுக்கு கன்னி மலர் அப்படின்னு பேர், வெர்ஜின் ஃப்ளவர் அப்படின்றும் இதுக்கு பேர் இருக்குது. நித்திய கல்யாணின்னு தமிழில் சொல்கிறோம். நித்தியம்னா என்றென்றைக்கும், கல்யாணின்னா மலருதல். அப்போ எப்போ வருஷம் முழுசும் இது பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கும். அந்த நித்திய மாதாவினுடைய நித்திய கன்னிமையை இந்த பூ குறிக்குது. தமிழில் தெரிஞ்சோ தெரியாமலோ இதற்கு நித்திய கல்யாணின்னு பேர் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மாதாவுடைய எட்டர்னல் வெர்ஜினிட்டி, நித்திய கன்னிமையை குறிக்கின்ற ஒரு மலராக இந்த பூ இருக்குது. மாதாவின் தேவதாயின் அருளின் நிறைவை இந்த பூ அடையாளப்படுத்துது. தென் தேவதாயின் பரிசுத்த கற்பின் அடையாளமாகவும் இந்த பூ இருக்குது. தேவமாதாவின் உயர்ந்த விசுவாசத்திற்கு இந்த பூ ஒரு அடையாளமாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நான் இதை தேடி பார்த்தேன். நான் கூகுளில் இந்த பூவை போட்டு பார்த்தா அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஈவன் கேன்சரை கூட அது நல்லா குணப்படுத்துதான். இன்னும் சளித்தொல்லை, காய்ச்சல், சர்க்கரை நோய், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூ பார்த்திங்கன்னா இது ஒரு மருத்துவ பூவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மறுபடியும் மாதாட்ட வருவோம். மாதா தேவதாயின் உறுதியான நம்பிக்கையை இந்த பூ, இந்த மலர் அது ஒரு அடையாளப்படுத்துகிறதாம். தேவதாயின் முடிவில்லாத அன்பு, நெவர் எண்டிங் லவ். யார் மேலே இந்த அன்பு? முடிவில்லாத அன்புனா நம்ம மேலே, இந்த மனித குலத்தின் மேலே தேவதாய்க்கு இருக்கின்ற முடிவில்லாத அன்பு. ஏன்னா இந்த மக்கள் நரகத்தில் போய் விழக்கூடாதுன்ட்டு மாதா இந்த உலகம் முழுவதிலும் இருக்கின்ற நம்மை காப்பாற்ற ஓடோடி வராங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் காட்சி காட்சி காட்சின்ட்டுன்னு மாதா தோன்றுறாங்க. ஏன்னா பாவம் செய்துவிட்ட மக்களை தன்னுடைய காட்சிகள் மூலம் மனம் திருப்பி தன்னுடைய மகன்கிட்ட கொண்டு போகிறது தான் மாதாவுக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் மாதா எல்லா இடத்துலையும் காட்சி தராங்க. அந்த காட்சியினுடைய நோக்கம் என்ன என்றால், நம் மீது கொண்ட முடிவில்லாத அன்பு, நெவர் எண்டிங் லவ். அதை தான் இந்த பூவும் குறிக்கிறது, இந்த பெரிவிங்கிள் பூ. தேவதாயின் பரிசுத்த கற்பையும் பதிவிரதத்தையும், ஆப்ஸ்டினன்ஸ்னுவாங்க, விரதம், பரிசுத்த கற்பை ரொம்ப கட்டுப்பாடோட காத்து பாதுகாக்கிறது, பதிவிரதத்தோட. அந்த தன்மைக்கு இந்த பெரிவிங்கிள் பூ, நித்திய கல்யாணி பூ அடையாளமாக இருக்குது. ஆக இது காலங்காலமாக இந்த பூ இந்த மாதாவுக்கு ஒரு சின்னமாக, அடையாளமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த மாதிரி இன்னும் வர இருக்கின்ற வீடியோக்களிலும் மாதாவை பற்றி அடையாளப்படுத்துகின்ற சின்னங்கள், அடையாளங்களை நாம் பார்ப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து மாதாவின் செய்திகளை எல்லாருக்கும் பரப்புங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.